அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அதிகமா காமனா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நீங்க ஏன் வீடியோ போடல? ஏன் வீடியோ போட மாட்டீங்க? என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம ஏன் வீடியோ போடல? கடைசி ஒரு 10 நாளா பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா வீடியோஸ் வந்திருக்காது. எதுக்கு வந்திருக்காது அப்படிங்கிற காரணத்தெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோட மிடில்லயோ இல்ல கடைசிலயோ உங்களுக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கா தான் இருக்கும். பாருங்க. ஸோ முதல்ல நம்ம எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஃப்ரீயா கிளாஸ் எடுங்க, யாரெல்லாம் வேணுமோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம். அந்த ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு அதில் வந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80லேருந்து 90 என்கொயரி. 90 என்கொயரி வந்துச்சு. இதில் வந்து நம்ம 76 பேருக்கு அதில் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் ஆக்சுவலாக ஃபில்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு கான்செப்ட் தான். பட் அதில் ரெஜிஸ்டர் பண்ற எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட 76 பேருக்கு நான் முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். 76 பேருக்கு நான் கிளாஸ் முடிச்சுட்டேன். கிளாஸுமே மொத்தமாக குரூப்பாக கூப்பிட்டு வச்சு எடுத்தோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குரூப்பாலாம் கூப்பிட்டு வச்சு எடுக்கல. ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக எடுத்தோம். ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் நீங்க கணக்கு போட்டீங்கனாலும் 76 பேருக்கு என்ன ஆச்சு, எவ்வளவு நேரம் நான் எடுத்திருப்பேன், எத்தனை நாள் டைம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி என் சிஸ்டம்ல வந்து ஒரு அப்டேட் வருது. ஓகேவா? இந்த சிஸ்டம் அப்டேட் வருது. நான் அந்த விண்டோஸ் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி என்னோட இதை பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி சரிங்களா? பாருங்க, ஒரே நிமிஷம். பாருங்க, நான் சார்ஜில் தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் என்னோட இதை பார்த்தீங்க அப்படின்னா 0% அப்படிங்கிற வந்து ஸ்டக் ஆகி நின்றுச்சு. ஓகேவா? 0%. இது வந்து சார்ஜ் போட்டுட்டே வந்து நான் யூஸ் பண்ணா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நானும் ஒருவேளை பேட்டரி இஷ்யூவாக இருக்கும் அப்படின்ட்டு பேட்டரி செக் பண்ணி பார்த்துட்டேன். பேட்டரி இஷ்யூ இல்லை. ஸோ சார்ஜிங் கேபிள் தான் இஷ்யூ. இன்டர்நெட்டில் தேடும் போது இந்த மாதிரி இஷ்யூ தான் தெரிஞ்சிச்சு. சார்ஜிங் கேபிள் தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜிங் கேபிள் அடாப்டர் எல்லாத்தையும் மாற்றி பார்த்துட்டேன். ஓகேவா? எல்லாத்தையும் மாற்றி பார்த்துட்டேன். இருந்தாலும் ரிசால்வ் ஆகலை. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு அமையல. எதுக்கு அமையல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேசிக்கா அந்த கிளாஸ்ல பிஸி ஆயிட்டோம். இது ஒரு விஷயம். இப்போ நானுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க மாதிரி ஃபீஸ் வாங்கி பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்க முடியும். பட் அதை பண்ணல. எதுக்குன்னா கம்ப்ளீட்டா ட்ரேடை டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால அதை பண்ண முடியல. பட் ஆக்சுவலா ஏப்ரல் மந்த் பாத்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ இப்போ வரைக்கும் ரிசால்வ் ஆகல. இப்பவுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். இந்த வீடியோ சேவ் கூட ஆகாம டெலிட் ஆயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஆயிடுச்சு. நான் இரிட்டேட் ஆகிட்டு போகடா அப்படின்ட்டு போயிட்டேன். ஓகே. ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதி வந்துருச்சு. 20 நாள் முடிஞ்சிருச்சு. இருக்க போகிறது ஒரு 10 நாள் தான். ஓகே. 18ஆம் தேதி வந்துருச்சு. இருக்க போகிறது ஒரு 10 நாள் தான். ஒரு 5 நாள் தான், 5 நாள் 6 நாள் தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேப் அப் கேப் டவுன் தான். அதுக்கப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இருக்கு மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ ட்ரேடுங்கிறது பெருசாக நடக்கலை. ஸோ என்னோட ஓவரால் பிஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கிடைக்கல. ஏன்னா ட்ரேட் நேற்று நடந்திருக்கும். ஓகே. நேற்று முந்தானத்து அப்படிங்கிறதா நடந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 15 நாள் 16 நாள் வரைக்கும் ட்ரேட் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா நடக்கல. பட் இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸுக்கு வேலையும் ஓகே இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம நம்ம கொடுத்துக்கோங்க, ப்ராமிஸ் கொடுத்தோங்க அப்படின்னு கிளாஸ் எடுத்தோம். ஓகேவா? அது போக நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத வீடியோலாம் மேக் பண்ணி இதில் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்றோம். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு மேலேயும் வீடியோ போட்டீங்க அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு இதே இது எனக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, எனக்கு இன்னொருத்தரும் நானும் அவரும் அடிச்சுக்கிட்டு செத்தோம், இல்ல ஒரு யாராவது மத்தவங்க ஏதாவது பெரிய யூடியூபரை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4000 பேர் 5000 பேர் பார்ப்பாங்க. அப்ப இங்க இருக்கிற மக்களோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து வீடியோ போடுறேன் போடல, எதை பத்தி வீடியோ போடுறேன், அவங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா அந்த கான்ட்ரோவர்ஷியலான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஓகே. இவங்க யாருமே வந்து ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எனக்கு பெருசா வியூவர்ஸ் இல்லை. இப்போ நான் ஃபீல் பண்ண விஷயம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்பவுமே கேட்குறாங்க, எனக்கு இந்த யூடியூபரை பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ, இந்த யூடியூபரை பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் போடலாம், போடுறதுலாம் பிரச்சனையே கிடையாது. சரி ரைட். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி நம்ம வீடியோ போடணும்னு போட்டா அப்பதான் உட்காந்து நெகட்டிவா பேசிட்டு இருப்பான் ஒருத்தர் வந்து. ஓகே. அந்த ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணாம ஓகே எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒருத்தர் தூக்கி தூர போட்டுரும். நம்ம ஸ்ட்ராட்டஜியை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம், 15 மினிட் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம், அதை ஆல்கோ பண்ணி ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்காரு ஒண்ணு. சரி ரைட். அதுல ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி இன்னொரு சைடு வேஸ்லாம் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து ஹிட் ஆயிருது ப்ரோ, எஸ்எல் ஹிட் ஆயிருது ப்ரோ, இந்த சைடு வேஸ் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மையே ஃபில் பண்ணி வச்சோம். சரி அதையும் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதையும் ஒருத்தர் இண்டிகேட்டரா போட்டு இண்டிகேட்டர் மாசம் 6500 7500 அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் எஃபர்ட் எல்லாம் போடுறது நானு. ஓகே. எஃபர்ட் எல்லாம் போடுறது நானு.
அதுவுமே எதுக்கு எஃபர்ட் போடுறோம்? இது எல்லாத்துக்கும் குடுக்குறது நானு. ஃப்ரீயா குடுக்குறேன். இலவசமா குடுக்குறேன். அந்த ஃப்ரீயா குடுக்குற ஆளு, ஓகேப்பா நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து பண்ணா பரவால்ல. ஆனா வந்து இங்க வந்து அப்படி கிடையாது. இண்டிகேட்டரா மேக் பண்ணி அத வந்து விக்கிறோம். அதாவது உழைச்சு சம்பாதிக்க கூடாது. ஆனா நான் அடுத்தவங்க காலையில திருடி வித்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஆதங்கம்லாம் கிடையாது. பட் உண்மையா உண்மையா நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். நீங்க எடுத்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி நடந்துட்டு இருக்கு, கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் எந்த லைன்ல போட்டா, எப்படி போட்டா அப்படிங்கிறதுலாம் நிறைய ஈகர்னஸ் இருக்கு. ஆக்சுவலா அதான் நான் கிளாஸ்ல எடுத்தேன். ஃபில்டர் போட்டு கிளாஸ் எடுத்ததுலயே இந்த நிலைமை. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ இதனால அந்த கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 3 நாள் வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்டாங்க, எப்ப என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் பரவாயில்ல, வித்தாலும் வித்துட்டு போகடா, ப்ராமிஸை ஃபாலோ பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டோம். ஒரு 5-6 பேருக்கு பெண்டிங்ல இருக்கும். அதையுமே முடிச்சிருவேன். ஓகே, அதுவே முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ மெயினா இந்த இண்டிகேட்டரை காசு பண்ணி விற்கிறாங்க பாருங்க. இல்லையா, இப்போ எங்கேயாவது இப்போ நீங்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏதோ ஒரு இண்டிகேட்டரை காசு பண்ணி விற்கிறாங்க இல்லைங்களா, ஒண்ணுமே கிடையாது. அது எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பேசிக்கா உங்களுக்கு ஏஐ தெரியும். இப்போ நான் டீப் சீக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ சாட் ஜிபிடில நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க லிமிட்டா தான் யூஸ் பண்ண முடியும், ஒரு போட்டோ தான் கிரியேட் பண்ண முடியும், 10 மெசேஜுக்கு மேல அனுப்ப முடியாது, அப்படி வேணும்னா காசு கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் தூர போட்டு டீப் சீக் வந்துட்டேன், சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எனக்கு தேவைன்னு இருக்கும் போது அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ பேசிக்கா நீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஓகேவா. ஸோ கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ண போறீங்க. ஓகே, கிரியேட் பைன் ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஆல்ரெடி இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இதுவுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணல. ஓகே, நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதில் நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவருக்கு ஒரு நன்றி இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஓகேவா. உண்மையிலே வேணும்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உண்மையிலே வேணும், உண்மையிலே ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துரும். இதுல உங்களோட இன்புட் என்ன, இல்லை இப்போ இது உங்களோட இன்புட் என்ன. இப்போ மூவிங் ஆவரேஜ்னா மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா. ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்ட், ஓகேங்களா. என்ன ஸ்கிரிப்ட் வருமோ அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க. நம்ம ஆல்ரெடி இன்புட் கொடுத்ததுனால அது நிறைய இன்புட் எடுத்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி கோடை கிரியேட் பண்ண போறீங்க. அந்த கோடை வந்து காப்பி பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கா உங்களுக்கு ஒரு கோடை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கோடை காப்பி பண்ண போறீங்க. ட்ரேடிங் வியூக்கு வர போறீங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, கீழே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பக்கத்துல பைன் எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதுல வந்து உங்களுடைய கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட போறீங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி அதாவது கரெக்டா எக்ஸாக்டா பண்ணல, ஒரு சில ஸ்டேஜஸ்லாம் நம்ம பண்ண வச்சுக்கலன்னா அக்யூரேசி நிறைய கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதை வந்து நீங்க பண்ண போறீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர்ல வந்து எவ்வளவு ட்ரேட் எடுத்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துரும். எவ்வளவு ட்ரேட் எடுத்துச்சு, அதுல எவ்வளவு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இருந்துச்சு, எவ்வளவு அக்யூரேசி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துரும். இப்ப நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன், 23,800 கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா, போன வாரங்கள்ல வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷா இருந்துச்சு. ஓகேவா. அப்ப புல்லிஷா இருந்ததுனால மார்க்கெட்ல வந்து சிஇ சைட்ல தான் ட்ரேட் நடந்திருக்கும். சோ இங்க பாருங்க, இங்கேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரே கொடுத்துரும். லைவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தாலும் தெரியும் எங்க பை, எங்க எக்ஸிட். நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதனால எங்க பை கொடுத்துருக்கு அப்படின்னு புரியும் நினைக்கிறேன். எங்க பை பேசிக்கா இப்ப இந்த கோடு படி பாத்தீங்க அப்படின்னா லோல வாங்கி ஹைல விக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹைல விக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கவே பாருங்க, லோல வாங்கி மோஸ்ட் ப்ராபபிலி சைடு வேஸ், அதனால எக்ஸிட் பண்ணி கொடுத்துருது. பட் பெருசா லாஸ் வரதுக்கு மாதிரி கிடையாது. இந்த சைடு வேஸையுமே எலிமினேட் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க பேசிக்கா. ஓகே, அது இல்லாம நம்ம வந்து இதை இன்ட்ராடே பேஸ்ல போட்டுருக்கிறதுனால நமக்கு நிறைய ட்ரேட் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஓகே, நிறைய கேப் டவுன் ஆனதுனால மிஸ் ஆயிருக்கும் இன்ட்ராடே பேஸ்ல போட்டதுனால. இப்போ இதே நான் பொசிஷனலா போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் அக்யூரேசி நிறைய கிடைச்சிருக்கும். இன்னும் அக்யூரேசி நிறைய கிடைச்சிருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, தெரியும் எங்க பை சிக்னல் கொடுத்துச்சு, சேல் சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது, ஓவராலா ப்ராஃபிட், இது ப்ராஃபிட்டபிளா இருக்கான்னு தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளா இருக்கு, நம்ம கோடிங் போட்டதுல ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இல்ல ட்ரேட் அனாலிசிஸ்ல போனீங்கன்னா எத்தனை ட்ரேட் எடுத்துச்சு, அதுல எவ்வளவு லாங் எடுத்துச்சு, லாங் தான் இருந்திருக்கும். பேசிக்கா இங்க ஆப்ஷன் பையருக்கு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஷார்ட் பண்ணல, ஷார்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது கிடையாது. ஸோ அதனால லாங்ல தான் இருந்திருக்கும். ஸோ ரிஸ்க் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ என்ன இருக்கு, ஓகேங்களா, அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே கிடைச்சிடும். ஓகே, எவ்வளோ அக்யூரேசி இருக்கு, எவ்வளோ ட்ரேட் எடுத்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாமே கிடைச்சிடும். ப்ராஃபிட்டபிள் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் அதில் போனீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பேசிக்காக தெரியும் எத்தனை ட்ரேட் எடுத்துச்சு. நீங்கள் உங்களுடைய இதில் இருக்கிற லாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க.
ரொம்ப மினிமமா தான் இருக்கும். ஓகே. ஆனா இதை லாட்ல டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கல. ஓகே. மேபி லாட்ல டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துச்சா கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி அதில் ருபீஸ்ல கன்வெர்ட் ஆகி கொடுத்து ஃபர்ஸ்ட் டாலர்ல இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஐஎன்ஆர்ல மாத்திரம். பட் இருந்தாலும் ப்ராஃபிட்டபுளா இருக்கா இல்லையா தான் பார்க்க போறோம். இதுதான் இப்போ நீங்களே உங்களோட ஓன் இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணலாம். இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டு கான்செப்ட் கடைசியா வரேன். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜில பாருங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லையா, பட் லாஸ் வந்திருக்கு. 50% அக்யூரேஷன் காமிக்கு, பட் லாஸ் வந்திருக்கு. என்னோட லாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக தான் இருந்திருக்கும். ஓகேவா. இதுல ஒரு மிகப்பெரிய லாஸ் இருக்கு. 1500 ருபீஸ். இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி. ஓகேங்களா. ஏப்ரல் 2ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி. ஓகே. ஏப்ரல் 3ஆம் தேதி. ஸோ பேசிக்கா 3 மணிக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ நம்ம மேனுவலா பண்றப்ப நம்ம 3 மணிக்கு என்ட்ரி எடுத்துருவோம் கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டோம். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இன்னும் இதுல நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். 11:30 to 12:30 ட்ரேட் எடுக்கக்கூடாது, 11:30 to 1:30 ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஆஃப்டர் 3 o'clock என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நான் போடல. சும்மா நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். இதுல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா கண்டிப்பா என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியும். என்னாலையும் 7,500 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சு விற்க முடியும். இல்ல அது கிடையாது கான்செப்ட்டுங்க. ஆனா நான் போட்ட கஷ்டத்தை எவ்வளவு ஒருத்தர் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ போட்டா அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துடும். இப்படிதான் பண்றாங்க. இதுக்கப்புறம் யாரும் காசு கொடுத்து இண்டிகேட்டர் வாங்க மாட்டாங்க. எல்லா வீடியோலும் என்னோட எல்லா வீடியோலையும் பாருங்க, நான் உங்களுக்கு காசு தான் சேவ் பண்ணி கொடுக்குறேன். மற்றவங்க மாதிரி காசை கொடுக்கல அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்க. ஆனா எனக்கு நான் நினைக்கிறேன், என் வீடியோ பாருங்க, பார்த்துக்கிட்டு அவேர்னஸ் ஆகுங்க தான் சொல்றேன். ஓகேவா. நீங்க அதை பார்க்க கூட விரும்பல. அது பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு கீழே வந்து என்னன்னே தெரியாம கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ நம்ம கான்செப்ட் வருவோம். இதுக்கு பாருங்க, பெரிய பெரிய லாஸ்லாம் கிடையாது. இங்கேயுமே பாருங்க, ஓகேங்களா, இங்கேயுமே 3500 ருபீஸ் லாஸ்ல இருந்திருக்கு. இப்போ மார்ச் 28ஆம் தேதி. ஓகே. இதுங்க அதுவுமே தெரிஞ்சிடும். ஓகே. மார்ச் 28ஆம் தேதி. ஸோ ஒரு எக்ஸிட் ஆனது 1ஆம் தேதி. இல்லையா. ஸோ இப்போ எங்க உங்களுக்கு லாஸ் பெருசா இருக்கு. இப்போ இதே நான் எலிமினேட் பண்ண முடியும். எலிமினேட் பண்ணியே நல்லா வீடியோ போட முடியும். பட் நான் எலிமினேட் பண்ணல. ஓகே. பேசிக்கா நம்ம எங்க என்ட்ரியோ எங்க எக்ஸிட்டோ அதை போட்டுட்டோம். இன்ட்ராடே பேஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல 3400 ருபீஸ் லாஸ் இருந்திருக்காது. 12:45 என்ட்ரி எடுத்துக்கா. இன்னைக்கு டேட்டா பாத்துக்கா அப்படி நான் உங்களுக்கு சார்ட்லயே காமிக்கிறேன். என்ன டேட்ல, மார்ச் 28 கரெக்டா. 26, 27, 28 இந்த இருக்கு பாருங்க. இங்க தானே மார்ச் 28 என்ன டைமிங்ல 2:45 கரெக்டா. 2:45 என்ட்ரி எடுத்திருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கு 268 தெரியும் நினைக்கிறேன். 268, 74 கரெக்டா. இங்க இருக்கு 74 என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ நீங்க சேம் டேல எக்ஸிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதாவது சேம் டேல எக்ஸிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் அப்படிங்கிறதா கிடைச்சிருக்கும். ஓகேவா. ஸோ இதுல இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கும் மேனுவலா பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுலயே ஸ்லிப்பேஜ் நிறைய இருக்கு. ஓகே. இதுலயே ஸ்லிப்பேஜஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். என்ன ஸ்லிப்பேஜஸ் அப்படின்னா, இண்டிகேட்டரால ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். இப்போ பேசிக்கா நீங்க என்ட்ரி மேனுவலா என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்கேயே எடுத்திருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் கீழ் பிரைஸ்ல எடுத்திருப்பீங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு என்ட்ரி இங்க கொடுக்கு. ஓகேவா. கொடுக்கு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஓகேங்களா, உங்களோட எக்ஸிட் வந்து இங்க கொடுக்கு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரி எக்ஸிட் வந்து இங்கேயா இருப்பீங்க. ஓகே. இங்கேயா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அக்யூரசி கிடைக்கும். இதெல்லாம் ஸ்லிப்பேஜ். ஓகேங்களா. ஒரு 30-40 பாயிண்ட் ஸ்லிப்பேஜ் அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்கா இருக்குது, பெட்டரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஆனா வந்து ரியாலிட்டியில பெட்டரா இருக்காது. ஒண்ணு. ரெண்டு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்க ஹோல்டிங் வைக்க மாட்டீங்க. அந்த ஹோல்டிங்குமே டிஸ்கிரைப் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்லிப்பேஜா இருக்கு. உங்களோட என்ட்ரி பாயிண்ட் ஆறுது. நீங்க மேனுவலா பண்றதுக்கும் மார்க்கெட்டை பார்த்து எடுக்கிறதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறதுக்கும் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ங்கிறது டிஃபரன்ஸா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது விஷயம், ஓகேயா, இப்போ இதே ஸ்ட்ராட்டஜியை, ஓகேங்களா, இதே ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு புட் ஆப்ஷன் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம மேனுவலா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளா இருந்திருக்கும். கரெக்டா. இப்போ நான் இதே புட் ஆப்ஷன் எடுத்து காமிக்கிறேன். நீங்க லைவா தான் காமிக்கிறீங்க, நான் லைவா தான் காமிக்கிறேன். இதுல ஓவர்வியூ பாருங்க, லாஸ்ட்ல இருந்திருக்கும் 83,000 லாஸ்ட்ல இருந்திருக்கும். இது என்ன கான்செப்ட்ல எனக்கு காமிக்குன்னு தெரியல. உங்களோட என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ணிருக்க விதம் வந்து இதுல தப்பு. ஆனா அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா. அதே ஸ்ட்ராட்டஜி தான். என்ட்ரி டிஸ்கிரைப் ஆன விதமே வந்து இங்க தப்பு. 23,800 எடுக்கக்கூடாது. ஏன்னா 23,800ங்கிறது இப்போ கிரியேட் ஆன இதுதான். அது மாதிரி என்னால் ப்ரீவியஸ் இது செக் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இது செக் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இது இப்போ இதே இப்போ கரண்ட் வீக் எக்ஸ்பயர்ல நான் 23,650 24ஆம் தேதி உள்ள எக்ஸ்பயர் எடுத்தேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட்டபுளா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்பிது. எவ்வளோ 7,000 ரூபா ப்ராஃபிட் இருந்தேன். அப்போ ஓவராலா என்ன, ஓவராலா ப்ராஃபிட்டபுள் தான். எதுக்கு அங்கே லாஸ் காமிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எதுக்கு அங்கே லாஸ் காமிச்சு அப்படின்னா இப்போதான் மார்க்கெட் 23,800 அப்படிங்கிற கான்செப்ட் 23,800 அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ 30ஆம் தேதி ஏப்ரல் உள்ள கான்ட்ராக்ட்ல இப்போதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு. 23,800 இப்போதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அதனால தான் அங்கே லாஸ் காமிக்குது. பட் ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 53% தான். லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக லாஸ் ஆகிருக்காது. ஸோ
10:45 11:30 கரெக்டா? 10:45 எங்க இருக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி தான் கடைசி என்ட்ரியா? ஏப்ரல் 16 10:45 ஓகே இங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. உங்களோட என்ட்ரி எங்கே எடுத்து கொடுக்குது பாருங்க. இங்கே எடுக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயே எடுத்திருப்பீங்க. உங்களோட எக்ஸிட் இங்கேயே இருந்திருக்கும். ஓகே, இங்கேயே இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ மேனுவலாக பண்ணுறதுக்கும் இதா பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இண்டிகேட்டரா போட்டுட்டு ஆல்கோவா போட்டுட்டு பண்றதுக்கும் ஓகே பண்றதுக்கும் மேனுவலா மார்க்கெட்டை பார்த்து பண்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இதனாலதான் நான் ஆல்கோக்குள்ள வரல. நிறைய பேர் ஆல்கோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை நீங்க ஆல்கோ பண்ணக்கூடாது, ஆல்கோ பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனாலதான் நான் ஆல்கோக்குள்ள வரல. இதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ல எடுத்து செக் பண்ணலாம், கோல்டு எடுத்து செக் பண்ணலாம். ஓகேவா, கோல்டு எடுத்து செக் பண்ணலாம். அக்ஷய திருதியை வருது. இப்போ பேசிக்கே வச்சு வேற வீடியோ போடுவோம். கோல்டு எடுத்து செக் பண்ணலாம். கோல்டு ஃபியூச்சர் இந்தியன் மார்க்கெட்லேயே போடுமா தெரியல, பெருசாக இதில் காமிக்கல. லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் காமிக்கல. மோஸ்ட் ப்ராபபிலி கோல்டு இதில் போடுமா இருக்காரு. இதில் இங்கே அமிச்சா பெருசாலாம் உங்களுக்கு லாஸ் இல்லை இதில். ஏன்னா ஃபியூச்சரு நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷனுக்கானது கரெக்டாக. அப்போ ஆப்ஷனுக்கானது, அதனால் உங்களுக்கு இப்படி காமிக்கமாக இருக்கும். பட் இதுலையுமே உங்களுக்கு எவ்வளோ ட்ரேட் எடுத்துச்சு அப்படின்னு காமிக்குது பாருங்க. ஓகே, எவ்வளோ ட்ரேட் எடுத்துச்சு, என்ன எடுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. நீங்கள் இதை மாதிரி எல்லா ஸ்டாக்கையுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். IndusInd பேங்க் அன்னைக்கு பறந்துருக்கும். ஓகேவா, வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஓகே, பயங்கரமாக இருந்திருக்கும். IndusInd பேங்க்ல சிஇ தான். ஓகே, சிஇ தான் அப்ட்ரெண்டில் இருந்ததுனால நான் சிஇ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, அப்ட்ரெண்டில் இருந்ததுனால சி எடுத்து காமிக்கிறேன். 780 770 எதனால எடுத்துக்காங்க. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பீங்க. ஓகே, பட் இதுலையுமே பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இங்க என்ட்ரி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே இண்டிகேட்டர் தான். ஓகே, பட் நீங்க மேனுவலா பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி நீங்க கேஷ் பண்ணிருக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி உங்களோட என்ட்ரி இங்க காமிக்குது தெரியுதுங்களா. லாங் வந்து இங்க போயிருப்போம்னு காமிக்குது. பட் ஆக்சுவலான என்ட்ரி இங்க தான். ஓகே, இங்க தான். இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். ஓகே, நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். பட் அதை சும்மா மேனுவலா வீடியோக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன். இப்போ ஏற்கு 770 சூஸ் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக IndusInd பேங்கோட மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எங்கேருந்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். IndusInd பேங்க் ஓகேவா, வர 15 மினிட்ஸ் எங்கேருந்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, 740 அப்படின்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அட் த மணி தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு 750 அப்படின்னு எடுத்து காமிக்கிறேன்னா 740 750 எடுத்து காமிக்கிறேன்னா ஓவராலாக ப்ராஃபிட் 10,000 இருந்திருப்பீங்க. அது அந்த ஒரே ட்ரேடில் சொல்கிறோங்களா, ஒரே ட்ரேடில். ஸோ மல்டிபிள் என்ட்ரிஸ் இந்த 11:30 இதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிருந்தீங்க. 11:30 to 1:30 அவாய்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக இருந்திருக்கும். கரெக்டுங்களா. ஸோ 17ஆம் தேதி இல்லைங்களா, 17ஆம் தேதியுமே இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. ஆக்சுவல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கிடச்சிருக்கணும். பட் இங்கே உங்களுக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. பட் சேம் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட்டாக இருக்குது. பட் மேனுவலாக பண்ணும்போது இங்கே என்ட்ரி இருந்திருக்கும். ஓகே, ஒன்று இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து செக் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஸ்க்ரீனர் இருக்குது. ஓகே, ஸ்டாக் ஸ்க்ரீனர் இருக்குது. காட்டி தேங்க்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே சேஞ்சஸ் பண்ணல. பட் இதெல்லாம் ஃபியூச்சரு. பட் நீங்கள் ஆப்ஷனில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஆப்ஷனில் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பாருங்க, ஒரு பெருசாக லாஸ் காமிக்கிறேன். 43 ரூபா, 470 ரூபா. ஓகேங்களா, ஏதாவது பெருசாக லாஸ் காமிச்சதுன்னா பார்ப்போம். ஓகேங்களா, 888 ரூபா. உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கும் 11,000 ரூபா. இதில் நாஸ்டாக் ஒரு நிமிஷங்க, நாஸ்டாக்லாம் தேவைப்படாது நமக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் எதுக்கு நாஸ்டாக்லாம் வருது, வரக்கூடாத. இல்லையா, நாஸ்டாக்லாம் இல்லையா, அப்புறம் எதுக்கு. சரிங்களா, அவங்களோட எடுத்து பாருங்க. சரிங்களா, ஸோ நேஷனல் அலுமினியம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, 83 ருபீஸ், 888 ருபீஸு. ஸோ இது நாஸ்டாக். உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாக் கோட் எது தெரியும் நினைக்கிறேன். ஸ்டாக் கோட் எது தெரியும் நினைக்கிறேன். பட் அது தேவைப்படாது, விட்டுருங்க. Nifty 50 இண்டெக்ஸ் இல்லைங்களா. இப்போ Nifty 50 இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஓவராலாக லாஸ்ட்டில் தான் இருக்கும். பட் நம்ம சேம் டைமில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் எடுத்து காமிச்சோம். சரிங்களா, ரெண்டையுமே எடுத்து காமிச்சோம். ப்ராஃபிட் ஓவராலாக ப்ராஃபிட் தான் இருந்துச்சு. எதுக்கு, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. Nifty இது ஓகேங்களா. ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா ஓகே, ஃபியூச்சர் ஓகேங்களா. இது ஃபியூச்சர். அதாவது 11,000 ரூபா நிஃப்டியோட இதில் வந்து 9,000 ரூபா லாஸ்ட்டில் காமிக்கும் போது எனக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக ப்ராஃபிட் தான் இருந்தேன். அப்போ இங்கே வந்து எனக்கு 43 ரூபா தான் லாஸ் காமிக்குது. அப்போ அந்த லாஸ் கம்மியாகும் போது அங்கே ஓவராலாக அதிகமாக ப்ராஃபிட் தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த கோடு வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்கள் கோடையுமே கொடுக்குறேன். இது கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை நீங்களே கோடை கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ChatGPTயோ DeepSeekயோ வச்சு நீங்கள் கோடை கிரியேட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒன்று, இப்போ இந்த இண்டிகேட்டரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் வந்து கிரியேட் பண்ணி ஒரு கோடை கொடுத்தாரு. அதனால நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணேன். அதிகபட்சம் கூட 5 நிமிஷம் ஆச்சு.
இந்த மாதிரி கோடை கிரியேட் பண்ணி நீங்களுமே வித்துருங்களேன். ஏன் கவலைப்படுறீங்க? எதுக்கு நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து வித்துருங்களேன். மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் 500 ரூபா பேஸ்ல வித்துருங்க. ஒரு 10 பேர் பிடிங்க. மந்த்லி இன்கம் உங்களுக்கு பிக்சட் இன்கம் 5000 ரூபா ஆச்சு. கரெக்டுங்களா? 5000 ரூபா ஆச்சு. எதுக்கு போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ட்ரேட் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு உண்மையிலே உழைக்கணும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் ட்ரேடுக்குள்ள வாங்க. ஓகே, ட்ரேட்குள்ள வாங்க. உண்மையில நான் மேனுவலா பார்த்து நீங்க மார்க்கெட் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நான் மார்க்கெட்டுக்காக நான் என் டைமை கூட கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தெளிவாயிருது. ஓகே, அங்கேயே தெளிவாயிருது. இப்போ நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஆல்கோலாம் விற்கல. ஓகே, ஆல்கோலாம் விற்கல. ஆல்கோ ட்ரேடு இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் விற்கல. அந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகாதான் இப்பவே பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ இதை வச்சுட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் எனக்கு. ஓகே, நான் இண்டிகேட்டர் விற்கிறேன், நீ இப்படி விற்கக்கூடாதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் வரல. என் ஸ்ட்ராட்டஜியை நான் இப்படி இண்டிகேட்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் என் ஸ்ட்ராட்டஜி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வீடியோ சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் முடிவு பண்ணி எனக்கு கொடுங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கிளாஸ் எடுத்தவங்களும் இந்த கான்செப்ட் தான் பண்ணி ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிட்டு இதில் பப்ளிஷ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பப்ளிஷ் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி பப்ளிஷ் ஆயிரும். இதோட ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்கும். நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ஓகேங்களா எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆயிரும். இதை வந்து என்ன மாதிரி பண்ணணும், ஓகேங்களா, என்ன மாதிரி பண்ணணும், அதாவது பேமெண்ட் பேஸில் பண்ணணுமா, இல்லை வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா நிறைய நிறைய கான்செப்ட் இருக்குது இதுக்குள்ள. அதுக்குள்ள நம்ம வர வேண்டாம். இல்லை அதுக்குள்ள நம்ம வர வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். வரும் லிமிட். ஓகே, அதுக்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிற அவசியங்கள் இல்லை. பட் ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு முடியல, என்னால வந்து இதை பண்ண முடியல, எனக்கு வந்து இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கோடு ஒரு நாள் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைவ்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்ல பார்க்கும்போது லாஸ் காமிச்சிச்சு. பட் நான் ஆப்ஷன்ல எடுத்து பார்க்கும்போது எனக்கு ப்ராஃபிட்டபிளா காமிச்சிருச்சு. ப்ராஃபிட்டபிள் கிளச். பட் இதே இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் எல்லாம் மினிமமா தான் இருந்திருக்கும். ஓகே, மினிமமா தான் இருந்திருக்கும். நிறைய இடத்துல டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸ்டாக் ஆப்ஷன் அதனால உங்களுக்கு 1500 ரூபா அப்படிங்கிறது பெருசாக தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுடைய ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருந்தீங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 400 200 லாஸ் ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? 200 தானா? ஏன்னா லாட் சைஸ் வந்து விவியில் கொஞ்சம் பேசிக்காக பெருசாக இருந்திருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி லாட் சைஸை பொறுத்து 500 600 நினைக்கிறேன் இந்த இதில் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறதா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ போட்டாலும் அதுக்கு நெகட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கு. அந்த நெகட்டிவாக தட்டி விட்டு வெளியே வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கு. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்படி ஃபில்ட்ரு போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஃபில்ட்ரு போடுறது இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வீடியோ போடுவோம். ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்தேன், லேப்டாப் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? லேப்டாப் இஷ்யூ ஆயிடுச்சு, அதாவது அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிளக்கில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பாருங்க 0% தான். ஓகேவா? நான் எந்த எடிட்லாம் பண்ணல. அப்படியே டைமிங் கூட காமிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் தான். ஓகேவா? 0% தான். ஓகேவா? ஸோ பேட்டரி டிடெக்ட் ஆகுது. ஆனால் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் தாண்டி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இத்தனைக்கும் என் காசு, என் டைமு, என் எனர்ஜி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் டைம், இது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். ஓகே, உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். எனக்கு அதை யார் பண்ணாங்க, யார் பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி நான் கிளாஸ் எடுத்த பட்சத்துல ஓகேங்களா, அதையும் நீ காசு ஆகணும் அப்படின்னு உள்ள வந்தீங்க அப்படின்னா அதை விட கேவலமான ஒரு ஜென்மங்கள் வந்து இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறத என் வாயிலே நான் சொல்லிக்கிறாங்க. அதோட கேவலமான ஒரு ஆள் வந்து கிடையாது. ஏன்னா இலவசமா கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறோம். அந்த இடத்துல அதை திருடி நீ ஒரு வெளியே விற்கிற அப்படின்னா அது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இதனாலதான் நிறைய பேர் இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் எல்லாம் தப்பா எழுத முடியாது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும்? இன்னும் இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷனுக்கு பார்த்துட்டீங்க. இருந்தாலும் நான் ஸ்விங்குக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பெருசாக ரீசார்ஜ் கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, அந்த வீடியோ யாருமே பார்க்கல, யாரும் தேவைப்படலை. ஆனால் பர்ஃபெக்டாக அக்யூரேட்டா ஒர்க் ஆயிருச்சு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஓகே, நான் லைவ் டெஸ்ட்டில் போன ஒரு வாரம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்விங்கில் ஒர்க் ஆயிருக்கு. அப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சருக்கு நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனால் என்னால் வெளியே சொல்ல முடியல. நான் வெளியே சொல்ல போறது இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வீடியோ போடுறதா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. வீக்கெண்ட் 2 நாள் இருக்கு. ஓகேங்களா? 2 நாள் இன்னும் லீவ் இருக்கு. அதை கொஞ்சம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னொரு ஸ்ட்ரகிளுமே இருந்துச்சு. பேசிக்கா பெருசா ட்ரேட்ஸ் நடக்கல. ஆனா வியாழக்கிழமை எனக்கு ஒரு சில ட்ரேட்ஸ் கிடைச்சிச்சு. அதனால நான் திருப்பி வீடியோ போடுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கான என்னோட இடத்துல உள்ள உண்மைகளை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்றது பண்ணாதுன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.